ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 17 இன்ச்சஸில் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ ராங் சைட் பார்த்த மாதிரி போட்டுட்டு டபுளாக போட்டுக்கோங்க. டபுளாக போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடையாளத்துக்கு நான் ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன். கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு 1 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு 1 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணி ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கீழேயும் மேலேயும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. மேலே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்போது மீதி இருக்க ஸ்பேஸில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு வாங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் லைன் போட்டது இந்த மாதிரி தான் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது இந்த பாக்ஸ் இந்த பக்கம் கிராஸாக லைன் ஒரு பாக்ஸ் விட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து அந்த லைன் போட்ட பாக்ஸுக்கு லைன் போடாமல் சென்டரில் இருக்க பாக்ஸுக்கு நேராக லைன் போட்டு கிராஸாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிராஸாக லைன் போட்டதில் வந்து இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜு ஊசி நூல் வச்சு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அகுராத மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த லைனில் கீழே இருக்க அந்த எட்ஜில் இருந்து மேலே இருக்க அந்த எட்ஜ் வர நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. நாட் அவுத்துக்குச்சுன்னா அப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வராது. கரெக்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த எட்ஜில் இருந்து இந்த கிராஸாக லைன் போட்டிருக்கோம்ல, இந்த கிராஸ் லைனில் எட்ஜில் இருந்தும் இந்த எட்ஜில் இருந்தும் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த லைன் போட்டிருக்க அந்த 2 எட்ஜஸ்லேயும் சேர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நல்ல பக்கம் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது நீங்கள் வந்து ஃப்ளீட் அழகாக வச்சு இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக வந்துடும். லைனாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃப்ளீட் எடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பாட்டமில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணுறோம். ராங் சைட் பக்கம் திருப்பி பார்டர் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் திருப்பி அழகாக மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி. இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.